ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீயாக எப்படி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் நேற்று குரூப்பில் போட்டிருந்தேன், எப்படி ஃப்ரீயாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது பற்றி வீடியோ வேணுமா, அதுவும் வாய்ஸ் ஓவர் செஞ்சு வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு ப்ரைவேட்டில் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க வேணும் வேணும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்காகவே நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறேன். ஆல்ரெடி நம்ம குரூப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீ இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதை பற்றி போட்டுக்கிறோம். ஸோ அது வந்துட்டு வாய்ஸ் ஓவர் செய்யாமல் சும்மா பேக்ரவுண்டுக்கு மியூசிக் மட்டும் போட்டு அந்த வீடியோ போட்டுக்கிறோம். ஸோ அதை பார்த்து எக்கச்சக்கமான பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் அது விளங்காத ஆட்களுக்கு தான் இந்த ட்ரிக் வந்துக்கிட்டு நாங்கள் போடுறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள், ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீ இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்ப்போம், ஓகேவா? ஃபஸ்ட்டாக இந்த ஃப்ரீ இன்டர்நெட் யூஸ் பண்ணோன்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு அவனோட மொபைலில் ஒரு டேட்டா பேக்கேஜ் ஏதாச்சும் ஆக்டிவ் பண்ணிக்கணும். அதாவது மொபைல் சிம்மாக இருந்தாலும் சரி தான், டயலாக் சிம்மாக இருந்தாலும் சரி தான், ஹச் சிம்மாக இருந்தாலும் சரி தான். இப்போ வாட்ஸ்அப் பேக்கேஜ், யூடியூப் பேக்கேஜ், ஜூம் பேக்கேஜ்னு எக்கச்சக்கமான பேக்கேஜஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போது ஏதாச்சும் ஒரு பேக்கேஜ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இப்போ யாராச்சும், ஓகேவா? எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்துட்டு வாட்ஸ்அப் பேக்கேஜ் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரியில் ஏதாச்சும் ஒரு பேக்கேஜை யூஸ் பண்ணோன்னு வைங்களேன். எக்ஸாம்பிள் நீங்கள் வாட்ஸ்அப் பேக்கேஜ் ஒன்று ஆக்டிவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த பேக்கேஜை வச்சு எப்படி மற்ற நெட்டெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது யூடியூப், டெலகிராம், க்ரோம் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, மூவிஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஃப்ரீயாக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டாக வந்துட்டு நான் மொபைல் சிம் தான் ஆக்டிவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் வீட்டில் மொபைல் தான் கவரேஜ். ஸோ அதனால் மொபைல் யூஸ் பண்ணுறேன். மொபைலில் வந்துக்கிட்டு ஃபேஸ்புக் பேக்கேஜ் இருக்குது, வாட்ஸ்அப் பேக்கேஜ் இருக்குது, யூடியூப் பேக்கேஜ் இருக்குது. ஸோ நான் வந்துக்கிட்டு ஃபேஸ்புக் பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வாட்ஸ்அப் பேக்கேஜ் வந்துக்கிட்டு 5GB மேலே அதில் ஸ்பீட் கம்மி ஆகிடும். ஸோ அதுக்காக வாட்ஸ்அப் பேக்கேஜ் யாருமே ஆக்டிவ் பண்ண வேணாம். இன்ஜெக்டர் இப்படி, அதாவது ஃப்ரீ இன்டர்நெட் யாராச்சும் யூஸ் பண்ணணும்னு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப் பேக்கேஜ் யூஸ் பண்ண வேணாம், ஃபேஸ்புக் பேக்கேஜ் மட்டும் யூஸ் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ ஓகே, அதே போல் தான் டயலாக்காக இருந்தாலும் சரி தான், ஹச்சாக இருந்தாலும் சரி தான், எல்லாத்துக்குமே இந்த டயலாக் ஹச்செல்லாம் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக் பேக்கேஜும் வாட்ஸ்அப் பேக்கேஜும் ஜாயின் பண்ணி தான் ஒரு பேக்கேஜாக வரும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் ஃபேஸ்புக் ஃபைலை இம்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபைல் வந்துட்டு ஸ்பீட் ஆகி நெட்டு வந்துட்டு ஸ்பீட் ஆகிடும், ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் வந்துக்கிட்டு இன்ஜெக்டர்னு சொல்லுவாங்க. HTTP இன்ஜெக்டர் நான் முதல்ல இருக்குது பாருங்கள் ஐக்கான். ஸோ இந்த இன்ஜெக்டர் அப்ளிகேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதில் வந்துட்டு ஃபைல் இம்போர்ட் பண்ணணும், அதான் ரெண்டாவது ஸ்டெப். ஸோ அந்த ஃபைலெல்லாம் எங்கே கெட் பண்ணிக்கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே ஸ்பெசிஃபிக்காக குரூப் வச்சுக்கிறோம், இன்ஜெக்டர் ஃபைல்ஸ் குரூப் அப்படின்னு. ஸோ அதுலேயே நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கெட் பண்ணிக்கொள்ளிடும், ஓகேவா? ஸோ நம்ம எப்படி ஃபைலை கெட் பண்ணுறது, எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எப்படி ஃப்ரீ இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது
இம்போர்ட் ஆகிட்டு இப்போ நாங்கள் எங்கள் இன்ஜெக்டர் குரூப்பில் வந்துக்கிட்டு எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் வந்துட்டு டெய்லி போடுவோம், சம்டைம் 2 டேஸ்க்கு ஒருக்கா போடுவோம். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிட்டு ஒரு ஃபைல் இம்போர்ட் பண்ணி அந்த ஃபைல் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால், அந்த ஃபைல் எப்போது ஒர்க் ஆக இல்லையோ அப்போ மட்டும்தான் நீங்கள் ஃபைலில் வந்துட்டு செக் பண்ணி இம்போர்ட் பண்ணணும். அப்போது நாங்கள் போகிறத பார்த்து அடிக்கடி இவங்க ஃபைல் போடுறாங்களே, சும்மா நம்மளும் அடிக்கடி ஃபைல் சேஞ்ச் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக இல்லை. நாங்கள் வந்துட்டு டெய்லி அப்டேட்ஸ் வரதை அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபைல் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால் அந்த ஃபைலை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டீங்க, அந்த ஃபைல் எப்போவே ஸ்டாப் ஆகுதோ அப்போ வந்துட்டு குரூப்பை வந்து செக் பண்ணி அந்த ஃபைல் வேற ஒரு ஃபைல் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதுதான் நான் சொல்கிறேன். ரைட், ஃபைல் வந்துட்டு இம்போர்ட் ஆகிட்டு ஓகே, நம்ம ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிடலாம். ஸ்டார்ட்டை கிளிக் பண்ண உடனே இப்படி VPN கனெக்டட் அப்படின்னு கிரீன் கலரில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு VPN கனெக்ட் ஆன அர்த்தம். வேற எந்த ஒரு வழியிலையும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. சம்டைம் ரீகனெக்டிங் வரும், சம்டைம் பாஸ்வேர்ட்ஸ் இன்ஆக்டிவ் அப்படின்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் ஃபைலை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சில டைம் வந்து வரவே கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட பேக்கேஜ் வந்துட்டு சரியாக ஆக்டிவ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சரி ஓகே. நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு யூடியூப் டெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம யூடியூப் வந்துக்கலாம். ஸோ இப்போ யூடியூப் வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி போகிறோம். பக்கா நெட்ஒர்க் ஆகிட்டு இது நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எந்த ஒரு எரரும் இல்லாமல் ஒர்க் ஆகுது. என் மொபைலில் டேட்டாவே இல்லை. ஓகேவா, பயோ மேத்ஸ் அது போல் டெக்னாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக மெயினாக ஓப்பன் பண்ணப்பட்ட ஒரு சேனல். ஸோ அந்த யூடியூப் சேனல் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் எக்கச்சக்கமான வீடியோ டியூட்டோரியல்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்துக்கிட்டு எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாகவே எல்லா கிளாஸையும் கற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் வந்துட்டு அதில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ எந்த ஒரு எரரும் இல்லாமல் தெளிவாக வைக்காது. ஃபைல் வந்துட்டு நல்ல ஸ்பீடாக வேற இருக்குது பாருங்க. நான் வந்துட்டு இதில் குவாலிட்டியை வந்துக்கிட்டு ஒரு 720p சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். வீடியோ வந்துட்டு 720pல ஒர்க் ஆகிட்டு இது ஃபுல் ஹெச்டியில் நீங்களே பார்த்தா விளங்கும். ஸோ ஸ்பீடு வந்துட்டு ஹை ஸ்பீடாக தான் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் டவுன்லோடிங் ஸ்பீட்லாம் வெறித்தனமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கொள்ளலாம்.